மாற்றமே இல்லை. எல்லாரும் ஆட்சி மாற்றம் எதிர்பார்த்தது உண்மைதான். பட் ஆட்சி தான் மாறிச்சு உள்ளே எதுவுமே மாறல. முக்கால்வாசி பேர் லைவ் மேட்ச் பார்த்தாங்க. இப்போ லைவ்ல எல்லாம் சட்டமன்றம் பார்க்குறாங்க. அதே ஒரு மாற்றத்துக்கான பாயிண்ட் ஆஃப் வச்சுக்கலாம். அவங்க அப்பா அம்மா வழியில வரக்கூடிய பேரை வச்சு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறத விட இந்த சாமானிய மக்களோட பேர் இல்லாம ஒரு நல்ல ஒரு திட்டங்களை அறிவிக்கிறது ஒரு நல்ல மாற்றம். மக்கள் வந்து ஒரு நடிகர் தான் செலக்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. போர் அடிச்சு போயிடும். இந்த ஆட்சி அது மாதிரி தான் போகும். டு பி ஃப்ராங்க், ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 1000, 1500, 2000 வரை நான் பே பண்ணேன். இப்போ வந்து நான் ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த 60 ரூபா ஃபீஸ் மட்டும் தான் நான் பே பண்ணுறேன். எனக்கு இந்த அரசியல்ல ஒரே ஒரு கேள்விக்குறி, இன்னொரு அரசியலை குறை சொல்லாத செஞ்சா நல்லா இருக்கும். ஜஸ்ட் ஸ்டிக்கர் ஆச்சு. பழைய பேர்ல ஸ்டிக்கர் ஓட்டுற ஆச்சு இது. மக்கள் எப்படி எதிர்பார்க்காத போய் ஓட்டு குத்துனாங்களோ அது அடுத்த முறை சொன்னாலே குத்துவாங்க. மாற்றம்னு சொல்றோம். அடுத்த கட்சியில இருந்து ஆட்கள் வந்து சேர்றது எனக்கு அது நல்ல ஒரு மாற்றமா இருக்கும். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். அதான் இன்னைக்கு வந்து பப்ளிக் பைட்ல வந்து யார்கிட்ட என்ன கேட்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம டிவிக்கு ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 100 நாள் தாண்டி போயிட்டு இருக்கு. இந்த 100 நாள் ஆட்சி, அதாவது ஜோசப் விஜய் அவரோட ஆட்சி வந்து எப்படி இருக்கு அப்படின்றதான் வந்து நம்ம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இதுக்காக நானும் என்னோட கேமராமேன் சக்திவேலும் தான் இன்னைக்கு இங்க வந்திருக்கோம். ஸோ வாங்க மக்கள்கிட்ட கேட்டு இந்த 100 நாள் ஆட்சி, அதுவும் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இவரோட ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. டிவிக்கு வந்து கிட்டத்தட்ட 100 நாளுக்கு மேல போயிட்டு இருக்கு. இந்த ஆட்சி வந்து எப்படி இருக்கு? நல்லாதான் ப்ரோ இருக்கு. டிஎம்கே கடந்த 5 வருஷத்தோட இந்த இது நல்லா தான் இருக்கு. இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கு. ஆனால் அவங்க பண்ற ஊழலோட இங்க எதுவும் பண்ணல இது வரைக்கும். இங்க எதுவுமே பண்ணலன்னு இது வரைக்கும் இப்போ வரைக்கும் பண்ணல எதுவும். ஓகே. மக்கள் மத்தியில நல்ல ஒரு பேர் இருக்கு அவங்களுக்கு. இப்ப ஓகே தான் ப்ரோ. கம்பேரிட்லி அதுக்கும் இதுக்கும் பார்த்தா ஓகே தான். லைக் மாற்றம் நிறைய வந்திருக்கு. ஓகே. லஞ்சம், ஊழல். இப்போ ஈவன் நான் பேர் சொல்லக்கூடாது, எனக்கு நடந்துச்சு லைசன்ஸ் எடுக்குள்ள. நான் என் ஊர் சொல்லல, ஏன்னா ப்ராப்ளம் வரும். ஆனா எனக்கு லைசன்ஸ் எடுக்குள்ள எனக்கு லஞ்சம் கேட்டாங்க. ஆனா என்னால அது ஓப்பனா சொல்ல முடியும். எவ்வளவு கேட்டாங்க? லைசன்ஸ் எடுக்க ஆல்மோஸ்ட் ஆச்சு. ஆனா அவங்களுக்கு தனியா நான் போட்டோ எடுத்து சைன் பண்ணணும். அது ஒரு ப்ராசஸ். இவங்களுக்கு பாக்குறவங்க தெரியும். லாஸ்டா ஒரு போட்டோ அதுக்கு வந்து 50 ரூபா எல்லாம் வாங்கினாங்க. சில்ட்ரன் என்கிட்ட 100 ரூபாய் கொடுத்தேன். 100 ரூபா அவங்களே வச்சுக்கிட்டாங்க. காசு கேட்கல சைன் போட்டு போடான்னு சொல்லிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்குமே எந்த மாற்றமுமே நடக்காத மாதிரி தான் வந்து தோணுது. ஓகே. எல்லாம் அப்படியே தான் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் இன்னும் வந்துட்டு அப்படியே சஃபர் ஆயிட்டு தான் இருக்கு. முன்னாடி ஒண்ணு சொன்னாங்க, சொன்னக்கப்புறம் வந்துட்டு எதுவும் பண்ண மாதிரி எனக்கு பெருசா தெரியல. ஏதாச்சும் ஒரு 2 சொல்லலாமா? இது சொன்னாங்க இது செய்யல அப்படின்ற மாதிரி. அந்த எக்ஸாம்பிள் அந்த பஸ் எடுத்துக்கலாம். அந்த பிங்க் பஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, சேஞ்ச் பண்றேன்னு சொன்னாங்க. அது வந்துட்டு ஒண்ணு மாறல. ரொம்ப மாற்றம்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஏமாற்றம்னு சொல்ல முடியாது. நல்லாதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்ப பரவாயில்ல தான் தோணுது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, சூப்பரா இருக்கு. போன வாட்டியோட இப்போ நல்லா தான் இருக்கு. போன வாட்டியோட இப்ப நல்லா டிஎம்கே நடந்ததை விட இது கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல மாற்றம் இருக்கு. மாற்றமே இல்லை. ஏன்னு சொல்றேன்னா, எல்லாரும் ஆட்சி மாற்றம் எதிர்பார்த்தது உண்மைதான். பட் ஆட்சி தான் மாறிச்சு உள்ளே எதுவுமே மாறல. ஏன்னா நடக்கிறது கொலைகள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஒயின் ஷாப் ஒழிச்சுன்னு சொன்னாங்க, ஆனா பிரைவேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ஒயின் ஷாப் இப்போ ரீசெண்டா 1 வீக் முன்னாடி. அதே மாதிரி விஜய்க்கு மேலுடைய நம்பிக்கையை கூட உள்ள ஆளுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எதை வச்சு சொல்றீங்க? விஜய்க்கு ஒரு பேர் நம்பிக்கை இருக்கு, ஆனா விஜய் வந்து எதுவுமே லூஸ் டாக் விடல. பின்னாடி இருக்கிற ஆளுங்க அவங்களுக்குள்ளே சண்டை, அடுத்தது யாருன்னு சொல்லிட்டு. அடுத்த விஜய் யாரு? அடுத்த விஜய் கட்சியில அடுத்த யார் தலைமை? நீ யார் நானா? ஏன் தலைமையில இவங்க பேரை வச்சு மத்தவங்க கொள்ளையடிச்சுக்கு இருக்காங்க. அந்த ஆட்சியில கொள்ளையடிக்கிறேன்னு சொல்லி தான் மாற்றம் கொண்டு வந்தது. இங்க கொள்ளையடிக்கிற மட்டும்தான் இருக்கு. இதுவரை பேர் மாற்றம் ஆட்சின்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் ஸ்டிக்கர் ஆச்சு. பழைய பேர்ல ஸ்டிக்கர் ஓட்டுற ஆச்சு தான். எந்த ஒரு இதுவுமே புதுசா எதுவும் கொண்டு வரல. ஸ்டிக்கர் ஓட்டுறது, போய் பேரம் பார்த்துட்டு வர்றது, அவ்வளவுதான். இதுதான் அந்த ஆட்சியுடைய நிலைமை. ஆக்சுவலி நல்லா இருக்கு. லைக் நாங்கள் வந்து சிட்டியில் இருக்கோம், ஸோ அதனால தெரில. பட் ஆனால் வில்லேஜில் நிறைய பண்ணுறாங்க. லைக் அந்த பார் ஷாப்பு க்ளோஸ் பண்ணதுலேருந்து நிறைய பண்ணியிருக்காங்க. சிட்டியில் இருக்கவங்களும் அவ்வளோ தெரில, ஆனால் நிறைய யூஸ்ஃபுல் தான். நம்ம வில்லேஜ் சைடு போய் பார்த்தா அவங்க சொல்லுவாங்க. லைக் சிட்டியில் அவ்வளோ தெரில, ஓரளவு இருக்கும், ஒரு பொசிஷனில் இருக்கும். நம்ம ஓட்டு போட்டோம், நம்ம அவர் வந்து நம்மளுக்கு எதுவும் பண்ணலை அப்படின்லாம் ஒன்றும் தேவையில்ல. நல்லா இருக்காதவங்களுக்கு அவர் நல்லது பண்ணால் ஓகே. நம்ம நல்லா இருக்குமா, நம்மளால பண்ணி சாப்பிட முடியுதா, நம்ம இருப்போம். யாரால அந்த பொசிஷனில் இருக்க முடியல, அவர் ஹெல்ப் பண்ணி வர வைக்கிறோன்னா அது நல்லது. ஸோ நம்மளால நிறைய பேர் நல்லதா இருந்தா நம்மளுக்கு ஒரு ஹாப்பி தான். மாற்றமா இருக்கா ஏமாற்றமா இல்ல, லைக் அவரு நல்லா பண்றாரு, இன்னும் பண்ணுவாருன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். மாற்றமா தான் இருக்கும். இப்பதானே டைம் கொடுத்துருக்கோம். டைம் ஆனாதானே தெரியும். அதான் நாட்கள் போனாதான் தெரியும். இப்போதைக்கு பரவாயில்ல. ஆனா 100 நாளுமே நான் காணாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாட்டுல இவ்வளவு கோடி கடனுக்கு பட்ஜெட் இருக்கு. அதெல்லாம் பார்த்து எடுத்து அடுத்த ஒரு மாற்றம், ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து நல்ல விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா டைம்ஸ் ஆகும்.
சில விஷயங்கள்லாம் பண்ண கொஞ்சம் டைம்ஸ் ஆகதான் செய்யும். 100 days வந்து நிறைய நம்ம மாற்றங்கள் பார்க்கலாம் இப்போதைக்கு. ஏன்னா வந்து கடந்த ஆட்சியை தாண்டி இப்போ வந்து அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் நானும் பார்க்குறோம். ஸோ எங்கள் தொகுதிக்கும் சரி, இப்போ நான் சென்னையில் ரீசெண்டாக தான் மூவ் ஆனேன். ஸோ நிறைய சேஞ்சஸ் நானும் பார்க்குறேன். முன்னாடி இருக்கிற ஆட்சியை விட இப்போ இருக்கிற ஆட்சி வந்து கொஞ்சம் நிறைய மாறுதல் கொடுக்குது. கூட வந்து நிறைய பேர் சட்டசபையை பார்க்குறாங்க. அதுவே பெரிய ஒரு மாற்றமாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ லைவ் மேட்சஸில் வந்து நீங்கள் முக்கால்வாசி பேர் லைவ் மேட்சை பார்த்தாங்க. இப்போ லைவ்ல எல்லாம் சட்டமன்றம் பார்க்குறாங்க. அதே ஒரு மாற்றத்துக்கான பாயிண்ட் ஆஃப் வச்சுக்கலாம். அதை தவிர்த்துட்டு நிறைய நலத்திட்டங்கள் வருது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஆரம்பத்தில் நிறையா ஃபேஸ் பண்ணாங்க ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு திட்டத்தை எடுத்துகிட்டு வந்து அதை அமல்படுத்துறதுக்கு. பட் ஆனால் இப்போ அவங்க ஒரு ஃபேஸில் இருக்காங்க. ஸோ சின்ஸ் 100 நாள் தான் ஆகுதுங்கிறதுனால தே மெட் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. முதல்ல தெரிஞ்ச மாதிரி எதுவும் தெரியல, எதுவும் தெரியாம நார்மலா போயிட்டு இருக்கு. ஆனா எதிர்பார்த்தது எதுவுமே இல்ல, இன்னும் சரியா நடக்கல. இல்ல அனுபவங்கள் இருக்கணுமா என்னன்னு தெரியல. ஆனா அந்த அளவுக்கு வந்து ஊழல் என்ற ஒரு பெரிய விஷயம் இன்னும் வெளியே அதிகமா வரல. அவங்க அப்பா அம்மா வழியில அவருடைய பேரை வச்சு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறதோட நல்ல எந்த சாமானிய மக்களோட பேர் இல்லாம ஒரு நல்ல ஒரு திட்டங்களை அறிவிக்கிறது ஒரு நல்ல மாற்றம் தான். இதே மாதிரி போய்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த ஆட்சியுடைய அவநம்பிக்கை சுத்தமா போயிடும். விஜய் இதுவரை எந்த ஒரு போராட்டத்துக்கும் போனதில்லை. அந்த கட்சியில உள்ள அமைச்சர் எந்த ஒரு போராட்டத்துக்கும் போனதில்லை. மக்கள் வந்து ஒரு நடிகர் தான் செலக்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. இந்த நடிகர் சலிச்சு போயிடும். எத்தனை நாள் தான் ஒரே நடிகரை பாத்துக்கிறேன். அதே தான் சினிமா மாதிரி தான், அது போர் அடிச்சு போயிடும். இந்த ஆட்சியும் அது மாதிரி தான் போயிடும். ஓகே, அதே மாதிரி வந்து டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் வேணாம் அப்படின்னு ஒரு மாற்றத்துக்காக வந்து டிவிக்கு வர வச்சிருக்காங்க. இப்ப இந்த மாற்றம் வந்து ஒரு 100% மாற்றமா இருக்கா இல்ல ஏமாற்றமா இருக்கா? இல்ல ப்ரோ, மாற்றம் இப்பதான் ப்ரோ வந்திருக்காங்க. அவங்க இது வரைக்கும் 60 வருஷம் 70 வருஷம் இருந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கு இதுக்கும் எப்படி ப்ரோ 100 நாளுக்கும் 67 வருஷத்துக்கும் 60 வருஷத்துக்கும் எப்படி ப்ரோ அவங்க இது பண்ண முடியும், ஈக்குவல் பண்ண முடியும் சொல்லுங்க? சொல்ல போனா 5 வருஷம். ஓகே, அப்படி நீங்க வாங்கல, நீங்க தனியா கொடுங்க. நல்லா இருக்கு, நல்லா பேசுறீங்க, நல்லா பேசி தனியா வந்துருங்க. அப்படியா ஒரு முடிச்சோட நீங்க வந்துருங்க. ஓகேவா, சொல்லுங்க. அதான் ப்ரோ, இது ரெண்டுத்தையும் எப்படி ப்ரோ ஈக்குவல் பண்ண முடியும் சொல்லுங்க? அவங்க மொத்தமா கொள்ளையடிச்சது இவங்க இப்ப 100 நாள் தான் ஆயிருக்கு. மொத்தமா இவங்க மேல எல்லா ஃபால்ட், எதுவும் ஃபால்ட் சொல்ல முடியாது. அவங்க 5 வருஷம் பாருங்க, பிடிக்கலன்னா மாத்திட்டு போவாங்க, அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏமாற்றமா தான் இருக்கு. அது வந்து தப்பு சொல்ல முடியாது. முதல் டைம் வந்திருக்காரு. ஸோ ஒரு சான்ஸ் தான், பார்க்கலாம் எப்படி போகுது. இன்னும் இருக்கு. ஓகே, எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்து எலெக்ஷன்ல வந்து பார்த்து. ரொம்ப மாற்றம்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஏமாற்றம்னு சொல்ல முடியாது. இது மாற்றமா தான் இருக்கு. மக்கள் நம்பினதுக்காக கரெக்டா தான் செய்யறாரு. அவரு நல்லா தான் செய்யறாங்க. டிவி அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டா தான் செய்யறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றம் தான். ஏன்னா வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்த வரைக்கும் நான் 3 ஆட்சியும் நான் பார்த்துருக்கேன். ஏடிஎம்கே ஆட்சி, டிஎம்கே ஆட்சி, இப்போ வந்து டிவிக்கு ஆட்சி நான் பார்க்குறேன். ஸோ கம்பேரிங் டு போத் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே, டிவிகே வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லுது, ஒரு ரெவல்யூஷனரி மாதிரி தான் இருக்கு. ஸோ எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் த தமிழ்நாடு பீப்புள்ஸுக்கு வந்து ஒரு ரெவல்யூஷனரி அண்ட் அதை தவிர்த்து நிறைய ஒரு இன்சைட்ஸ் கொடுக்குது. பொலிட்டிக்கல் இன்சைட்ஸும் சரி, அதர் தென் யங்ஸ்டர்ஸுக்கும் வந்து ஒரு பொலிட்டிக்கல்ஸ்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுது. இப்போ டிவிக்கு இப்போ வந்த காரணத்தினால என்னன்னா, இது முன்னாடி வந்த எலெக்ஷன்ஸா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் யங்ஸ்டர்ஸுக்கு அந்த முழு ஈடுபாடு கிடையாது. இப்போ டிவிக்கே சினிமால இருந்து இப்போ ஒருத்தவங்க வாராங்கன்னு சொன்னப்ப எங்களை போல உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் ஃபுல் ஃபோக்கஸ்டா இப்போ அரசியல் பக்கம் நிற்கிறாங்க. அது வந்து ஒரு நல்ல மாற்றம் தான் சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி வந்து இந்த ஊழல் லஞ்சம் எல்லாமே முன்னாடி ரொம்ப அதிகமா இருந்ததுன்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஊழல் எதுவுமே நடக்கலையா? லஞ்சம் யாருமே வாங்கலையா? இல்ல ப்ரோ, இப்போ வரைக்கும் மேபி தெரியாம வாங்கலாம். ஆனா இப்ப மேக்சிமம் வாங்குறதுக்கு எல்லாம் பயப்படுறாங்க நிறைய பேர். டிஎம்கே ஆட்சியில யாரும் பயப்படுறது இல்ல. ஏன்னா கீழே அவங்க நிறைய பேர் அமைச்சர் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, எம்எல்ஏ தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதனால யாரும் பயப்படுறது இல்ல. ஆனா இப்ப எல்லாம் பயப்படுறாங்க. ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நடந்தோம், சஸ்பெண்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அதனால யாரும் இப்ப வாங்குறது இல்ல அவ்வளவா இருக்கு. ஆனா வெளியே தெரிய மாட்டேங்குது. ஆனா இப்ப நாங்க வெளியே கொண்டு வந்தோம்னா எங்களுக்கு பயமா இருக்கு. ஓகே, எதனால பயப்படுறீங்க? அவங்க ஏதோ லைக் ஏன்னா இங்க எதுவுமே நம்ப முடியல. ஓகே, ஏன்னா நம்ம இப்போ கீழே இருக்கவங்க ஏதாவது சொன்னோம்னா அது மேல இருக்கும் சீக்கிரமா போக மாட்டேங்குது. அது போனா நல்லா இருக்கும். ஓகே, இப்ப கீழே நடக்கிற பிரச்சனை வந்து முதலமைச்சர் வரைக்கும் போக மாட்டேங்குது. ஆமா, அந்த மாதிரி போனா நல்லா இருக்கும். கண்டிப்பா இருக்கு. இன்னும் எதுவுமே மாறாம தான் இருக்கு. எக்ஸாம்பிள் எடுத்துக்க, ஒரு பாஸ்போர்ட் வாங்கணும்னா கூட வந்துட்டு பாஸ்போர்ட் வாங்கிட்டு ஒரு மேண்டேட்டரி இதாவே மாறிடுச்சு. இப்போ நீங்க பாஸ்போர்ட் எடுத்துட்டீங்க, போலீஸ் வெரிஃபிகேஷன் வாங்கணும் அப்படின்னா வந்து அவங்க சைன் போட்டுலாம் தர மாட்டாங்க. வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 500 இல்ல 1000 வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வாங்கிட்டு அப்புறம் தான் வந்து கொடுப்பாங்க. பேசிக்கா எல்லா இடத்துலயுமே இருக்கு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். லஞ்சம் இல்லாம இருக்காதுங்க.
திடீர்னு அவங்களும் ஒழிக்க முடியாது, கொஞ்ச நாள் ஆகும். தெரிஞ்ச அளவுக்கு எங்கேயும் வாங்கல தான். சரி. ஃபர்ஸ்ட் எப்படின்னு தெரியல, ஆனா இப்ப என்ன யாரும் வாங்கல தான். மாற்றம் மாதிரினா இப்போ நிறைய கரப்ஷன்லாம் இல்லை போலீஸ் கிட்ட இந்த மாதிரிலாம் நல்லா கரெக்டான ஃபைன் கரெக்டாக போடுறாங்க. அந்த இது கரெக்டான ஃபைன் கரெக்டா போடுறாங்க. ஹெல்மெட் போடலன்னா எவ்வளவு போடுறாங்க? ஒரு 1000 1500 இந்த மாதிரி போடுவாங்க. முன்னாடி எவ்வளவு போட்டாங்க? முன்னாடியே எனக்கு சரியா தெரில, ஆனால் இப்போ நான் ஓட்டும் போது நான் கரெக்டாக தான். இப்போ வரை நான் பார்த்த வரைக்கும் அந்த லஞ்சம், அந்த பிரைப் இருக்குல்ல, பிரைபரி கம்மியா இருக்கு. அதை நான் காதால கேள்விப்பட்டிருக்கேன். ஐயா, நான் முன்னாடி பார்த்திருக்கேன். லைக் சின்னதா ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்லயோ இல்லை தாலுகா ஆஃபீஸ்லயோ வந்து ஒரு சின்னதா ஒரு சர்டிஃபிகேட்ல சைன் வாங்குறதுக்கு கூட நாங்க அவ்வளோ பே பண்ணியிருக்கோம். ஒரு சர்டிஃபிகேட்டுக்கோ சரி, டு பி ஃப்ராங்க் ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கே நான் வந்து கிட்டத்தட்ட 1000, 1500, 2000 வரை நான் பே பண்ணேன். ஸோ ஆனா இப்போ வந்து நான் ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறேன், ஒரு இன்கம் சர்டிஃபிகேட்டோ இல்லை எனக்கு ஒரு ஓபிசி சர்டிஃபிகேட்டோ வேணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அந்த 60 ரூபா ஃபீஸ் மட்டும் தான் நான் பே பண்றேன். அதை தவிர்த்து நம்ம யாருக்கிட்டே நான் போய் கை கட்டி நிக்கிறது இல்லை. அதை தவிர்த்து வேற அமௌண்ட்டும் நான் கொடுக்கறது இல்லை. ஸோ அதர் தன் தட் என் ஃபாதர்கிட்டேருந்து கூட எனக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்க தாலுகா ஆஃபீஸ்ல போயிட்டு பேசுறப்ப கூட இந்த ஆட்சினால வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் லஞ்சம் வாங்க மாட்டாங்க. லஞ்சம் வாங்கினாதான் என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியுது. அந்த அளவுக்கு இல்ல, ஓரளவுக்கு பரவாயில்லன்னு. ஓரளவுக்கு இருக்கு, வாங்குறாங்க அங்கங்க. முன்னாடி எல்லாமே நடக்குது, தெரிஞ்சு தெரியாம போயிட்டு இருக்கு. தெரிஞ்சு தெரியாம அந்த அளவுக்கு வந்து டஃபா கேக்குற அளவுக்கு எல்லாம் கிடையாது. ஓகே. ஆனா லஞ்சம்ன்றது இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. அது இல்லாத நடக்கல, இருந்துட்டு தான் இருக்கு. அந்த ஒரு டைட்டா கேட்பாங்க இல்லைங்களா, ஆமா நீ கொடுத்தாதான் செய்வேன், இப்படி பண்ணுவேன், இல்லைன்னா போயிட்டு வாலியா விடுறதான்ட்டு அந்த அளவுக்கு ஓரளவுக்கு இல்ல. சுத்தமா கிடையாது. சுத்தமா ஊழல் அப்படின்றது எதுவுமே இல்லாம தான் இருக்கு. ஓகே. இப்போ வந்து நம்ம தாவேக்காக்கு நீ 100க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 100க்கு ஒரு 80 கொடுக்கலாம் ப்ரோ. 80 கொடுக்கலாம். இப்ப கொடுக்கலாம், இதுக்கப்புறம் வேணா பார்க்கலாம். 80 கொடுக்கலாம். நான் வந்து ஃபுல்லாவும் கொடுக்க மாட்டேன், கம்மியாவும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு நீங்களே சொல்லிட்டீங்க 100 நாள் தான் சொல்லிருக்கீங்க, இன்னும் இருக்குல்ல. அப்ப போக போக தான் தெரியும். 100 நாளைக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? நான் ஒரு 80ல இருந்து 85. 25. ஓகே, 25 தான் வருது. 25 ஒரு 65-70 மார்க் கொடுப்போம். 85. என்னங்க எல்லாமே சூப்பரா இருக்கு, நீங்க 85ன்றீங்க. நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் தனியா இருக்குது. ஓகே, மக்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு 15 கம்மியாகுது. ஊருக்கு நம்ம வரைக்கும் அண்ணனுக்காக 100 தருவேன். ஊருக்கு 100 தருவேன் நான். ஒரு 75 யாரா இருந்தாலும் 100% பண்ண முடியாது. இப்ப நான் எப்படி சொல்றேன்னா, சிட்டில இருக்கவங்க பண்ண மாட்டாங்க. சில பேர் ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா சில பேருக்கு அது இருக்கும், அவர் எதுவும் பண்ண மாட்டாரு அப்படின்னு ஒரு 25% எடுத்து வைக்கலாம். 75% ஓகே. 100க்கு சின்ஸ் இது வந்து வந்திருக்காங்க, 100 நாள் தான் ஆகுது அப்படிங்கிறதுக்காக ஒரு மெட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நான் சொல்லிட்டேன். 90 out of 100 நான் கொடுப்பேன். ஸோ அதர் 10 ஏன்னா ஆரம்பத்தில் அவங்க ஃபேஸ் பண்ண ஒரு இஷ்யூ தான். பட் ஆனால் சின்ஸ் தேர் ரெக்கவரிங், அதுலேருந்து அவங்க நல்ல ஒரு ஃபேஸ் பிடிச்சிட்டு இப்போ மக்களுக்காக நிறைய பண்ணுறாங்க. ஸோ அதையும் அவங்க முடிச்சிட்டாங்க. அவங்க சொன்ன எல்லா திட்டங்களும் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா 100 out of 100 கொடுத்துருவாங்க. 200 100க்கு 200 கொடுத்துருவீங்களா? என்ன 100 மார்க் அதிகம் எதுக்கு? அது அந்த ஆட்சி நல்ல ஆட்சி, அதனால 200 கொடுத்துடலாம்னு கொடுக்குறீங்க. ஆப்ஷன் இப்பதான் தொடங்கி இருக்காங்க, போக போக தான் தெரியும். சும்மா ஒரு குத்துமதிப்பா இப்ப இந்த 100 நாளுக்காக 100 நாளைக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? என்ன பொறுத்தளவு, எனக்கு தெரிஞ்சது பொறுத்தளவு பார்த்தா நார்மலா போயிருக்கு. 90 கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். எவ்வளவு? என் மனசுக்கு 90 கொடுக்கலாம். 100க்கு 90 கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ஒருத்தவங்களை வளரும் போது தூக்கி விட்டாதான் இன்னும் கொஞ்சம் வளருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் கொடுக்குறோம். சூப்பர்ண்ணே. ஓகேண்ணே. அதை செய்யறவங்களையும் நம்ம அதை குறை சொல்லிட்டே இருக்கணும். ஓகே. அதே மாதிரி வந்து அந்த டிவிக்கு ஆட்சியில வந்து சாமானிய மக்கள் வாழ்றதுக்கு, அதாவது நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பசங்க வாழ்றதுக்கு ஒரு சரியான ஒரு வாழ்வாதாரமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரேட்டர் கரண்ட் பில் அதிகமாகுதுன்னு சொல்றாங்க, விலைவாசி எல்லாமே அதிகமாயிடுச்சுன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்களா? நிறைய பேர் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு அப்படிதான் ப்ரோ சொல்றாங்க. அது என்னன்னு அது நம்ம பத்தி கரெக்டா தெரியல, நமக்கு அது தெரியல. அது இப்போதைக்கு எது தெரியல. ஆனா அவர் இதை பார்த்து பண்ணாருன்னா நல்லா இருக்கும். ஓகே. ஆனா இப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. உண்மைதான். எல்லாமே வந்துட்டு முன்ன இருந்ததை விட இப்ப வந்து ரொம்ப இன்க்ரீஸ் தான் இருக்கு. எதுவும் கம்மியான மாதிரி வந்து தெரியல. இப்படியே போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல, இப்போதைக்கு நம்ம எதையும் சொல்ல முடியாது. மேக்சிமம் சில இதெல்லாம் நல்லா இருக்கு, சில இது நல்லா இல்ல. கரண்ட் பில் இப்போதைக்கு அதிகமா தான் இருக்கு, ஆனா கரெக்டா தான் இருக்கு. ஓகே. அதே மாதிரி இந்த ஆட்சியில வந்து உங்களுக்கு ஏதாவது என்ன மாற்றம் உங்களுக்கு தேவைப்படுது? என்ன மாற்றம்? மேக்சிமம் வந்து இப்போ ஜாப் போன தடவை வந்து ஜாப் வேகன்சி அவ்வளோ எதுவும் இது பண்ணல ப்ரோ. ஜாப் நிறைய பேர் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ நிறைய இது பண்றாங்க, ஜாப் கிடைக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதையும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு முதலமைச்சர். அதனால எல்லாருக்கும் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். ஏன்னா அவங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ற பாதி அமௌண்ட்டை அவங்க கடந்த ஆட்சியிலே இல்லை நிறைய பேர் கொள்ளையடிச்சுட்டு போயிடுறாங்க.
இது பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்காக தனியாக இந்த 4000 ரூபாய் கொடுக்கறதா இருக்கட்டும், கிராஜுவேட் ஆன பசங்களுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், நிறைய பேருக்கு இதெல்லாம் இது பண்றாங்க. இதுக்கப்புறம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் நீங்க எல்லாரும் 4000 வாங்க ரெடியா இருக்கீங்களா? 4000 வாங்க ரெடியா இருக்கீங்களா? இல்ல ப்ரோ, இப்ப வரைக்கும் எதுவும் இல்ல ப்ரோ. நீங்களே சொன்னீங்க ஊழல் அது கம்மியாகணும். ஏன்னா எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் வந்து 100 ரூபாய்க்கு நாங்க கஷ்டப்படுறோம். ஃபுட் டெலிவரி இல்லை நாங்கள் ஐடிலே ஒர்க் பண்ணாலும் எங்களுக்கு கஷ்டம்தான், எங்க இருந்தாலும் கஷ்டம் தான். ஸோ அந்த ஊழலை கம்மி பண்ணணும். இந்த டிரான்ஸ்போர்ட் போகக்குள்ள கொஞ்சம் அந்த பஸ்லாம் கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டுறாங்க, அது கொஞ்சம் கம்மி பண்ணணும். எதனால ஸ்பீடு ஓட்டுறத கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ லைக் நம்ம சென்னையிலே பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் பஸ்லாம் போகுதுல, வேகமா போறாங்க. ஏன்னா எங்களால சம்திங் அது பஸ் கூட லேட்டா போனா பிக் பண்ண முடியல, ஸ்லோவா போனா பிரச்சனை இல்லை. சரியான ஸ்டாப்பிங் நிப்பாட்ட மாட்டாங்க. நிப்பாட்ட மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் மாற்றமா வரணும்னு நினைக்கிறீங்க? ஸ்பீடை கம்மி பண்ணணும். ஓகே. டிரான்ஸ்போர்ட்ல இப்ப பாத்தீங்கன்னா கலைஞர் ஆட்சியில 1000 ரூபான்னு சொன்னாங்கல்ல, அது பாத்தீங்கன்னா இன்னும் கிராம சைடு நிறைய பேருக்கு அது சரியா போல. இன்னுமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணம் சொல்லி இருக்காங்க. போனவங்களுக்கு போயிருக்கு, போவாதவங்க கஷ்டப்படுறாங்கல்ல, அந்த ஆப்ஷன் எப்ப கொண்டு வருவாங்கன்னு தெரியல. முதல்ல அது மாதிரி ஏதாச்சும் பண்ணா சிட்டில இருக்கிறவங்களுக்கு ஓகே, கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்குடைய காலகட்டம் ஒரு டீன்றது வந்து 15 ரூபாய் இருந்தாதான் அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு கிராமத்துல வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியா போயிட்டு, அப்படின்னும் போது இந்த ஒரு 1000 ரூபாய் எவ்வளவு பேர் நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க 2500 ரூபாய்னும் போது பெரிய விஷயம். ஆக்சுவலா சொல்ல போனா எலெக்ஷன் போது ஒரு டைம் ரெட்டையில சூரியன்ற அளவுக்கு தேடி குத்துவாங்க. இந்த எலெக்ஷனை பொறுத்தளவு டிவிக்கு எதுன்னு தேடி குத்துனாங்க, விஜய் இது எதுன்னு கேட்டே குத்துனாங்க. அது யாரு எம்எல்ஏ எம்பி எதுவுமே தெரியாது, யாரு எம்எல்ஏ வரப்போறாங்கன்னு கூட தெரியாது. டிவிக்கு எதுன்னு தெரிஞ்சு குத்துன மக்கள் தான் இன்னைக்கு தமிழகத்துல. நான் மட்டும் இல்ல, உலகம் இன்னைக்கு தமிழக ஓட்டு குத்துறவங்க எல்லாருமே சென்னையில 100% இல்ல 90% வெளியில இருந்து வந்தவங்க தான். 10% தான் சென்னையை சேர்ந்தவங்க. ஆமா. ஆனா இங்க இருந்து அந்த 100% போய் குத்தும் போது பாத்தீங்கன்னா டிவிக்கு எதுன்னு கேட்டுதான் குத்துனாங்க. ரெட்டலியா சூரியனா இல்லைன்னா இவர் எம்எல்ஏவாலாம் பாக்கல. அப்படின்னும் போது ஆப்ஷன் இவங்க நிறைய பண்ணணும். மெயினா இந்த 1000 ரூபான்றது வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் போற மாதிரி பண்ணணும். முதல்ல சொன்னாங்க, அது சொன்னதை மட்டும் பண்ணாலே வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்து கிடைச்சிரும். அதாவது சொல்லிட்டு பண்ணாம இருக்கிறதுக்கும் அது சொல்லாமே இருந்திருக்கலாம். அதுதான், அது மட்டும் சொன்னதை செஞ்சாலே போதும். கரெக்ட். மெயின் வந்து பொதுமக்கள்லாம் டிரான்ஸ்போர்ட் ஒழுங்கா பார்க்கணும். ரெண்டாவது வந்து இந்த ரேஷன் இதெல்லாம் கரெக்டாக பார்க்கணும். அதான் பொதுமக்கள்னா பார்த்தா நம்ம நடுத்தர மக்களுக்கு இதெல்லாம் வந்து முக்கியம். இல்ல மாற்றமா தான் இருக்கு. மாற்றம் ஏதாச்சும் ஒரு 2 மாற்றம் மட்டும் சொல்லுங்களேன். மாற்றம் எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பெக்டேஷனோட இப்ப இருக்க எக்ஸ்பெக்டேஷன் வேற மாதிரி இருக்குல்ல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த ஏஜ் ஆனவங்கலாம் கொஞ்சம் டிஎம்கே ஆட்சி மட்டும் தான் பார்த்துருந்தாங்க. இப்போ எங்க வீட்டுல கூட அப்பா என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஆட்சியோட இப்ப இருக்க டிவிக்கு ஆட்சி நல்லா இருக்கு, நிறைய இடத்துக்கு அவர் போய் டேரக்டா விசிட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. எனக்கு இந்த அரசியல்ல ஒரே ஒரு கேள்விக்குறி, நீங்க போடுற மாதிரி இருந்தா இன்னொரு அரசியலை குறை சொல்லாத செஞ்சா நல்லா இருக்கும். ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. அந்த அரசியல இவங்க அதை பண்றாங்க, இந்த அரசியல்ல இதை பண்றாங்கன்றது மற்றவங்களை குறை சொல்றது விட நான் இதை செஞ்சு முடிச்சுன்றது வெளியே ரிலீஸ். அதான் அந்த சட்டசபையில மத்தவங்க மேல பழிய போடாம இவங்க எதை செஞ்சாங்க, கஜானா காலி, அது எல்லாரும் மக்களுக்கே தெரியும். என்ன ஊழல் நடக்குதுன்னு தெரியாத யாரும் இல்லை. இப்ப எல்லாம் செல்லு வச்சிருக்கோம், எல்லாம் நடக்குது, எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கோம். நான் இதை செஞ்சேன், நான் இதை பண்ணணும்னு செஞ்சு முடிச்சுட்டு சொன்னா இன்னும் நல்ல நேம், இந்த வளர்ச்சிக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஓகேண்ணா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா என்ன கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா, அவர் வந்து ஆட்சி வரும்போது ஒன்று சொல்லியிருந்தாரு, லைக் நாங்கள் ஒரு ஆப் மாதிரி கிரியேட் பண்ணுவோம், அதில் வந்து மக்கள் அவங்களே வந்து அவங்களுக்கு தேவையான இந்த அரசுக்கு தேவையான இதெல்லாம் அவங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சாமானியனும் அது சொல்கிற மாதிரி அவங்க அதை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். வி ஆல்சோ கேன் இன்புட் அவர் இன்சைட்ஸ், ரைட்? நாங்களும் எங்களுக்கு தேவையானது என்ன எல்லாமே நாங்களும் சொல்லுவோம். ஸோ அதை சொல்கிறதுனால தமிழ்நாடுக்கும் சரி தமிழ்நாடு மக்களுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு இது நடக்கும். ஸோ அதுக்காக மேபி அது அவங்க அந்த திட்டத்துக்கான இதை கொஞ்சம் முன்னேற்பாடாக செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மோர் தென் தட் அவங்க இப்போ நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஒரு அடித்தட்ட மக்கள் சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ரோடு கூட சரிக்கிறது. மெயின் ஒரு நோய் வர்றதுக்கு காரணமோ பேக் பெயின் வர்றதுக்கு காரணமோ மெயின் ரோடு தான். ஒரு ரோடாச்சு நல்லா இருக்கா? அது கேட்டா இத்தனை வருஷமா நான் காவா தோன்றேன் அதை தோன்றேன்னு ஒரு ஏரியா ஃபுல்லாவே எல்லா ஏரியாவும் சிட்டில அப்படிதான் இருக்கு. முந்த நேரத்து கூட ஒரு பையன் ஸ்விக்கில அவனுடைய குடும்ப சூழ்நிலைக்காக வண்டி ஓட்டுறான், ரோடு ஸ்கிட் ஆகி விழுந்தான், முடிஞ்சது. கொஞ்சம் ரோடு சேஃப்டி எல்லாமே கொண்டு வரணும். மெயின் ரோடு சேஃப்டி, தண்ணி மெயின், இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா கிராம சைடு நிறைய ஊர்ல இன்னைக்குமே தண்ணி கஷ்டப்படுறாங்க. அந்த ஆட்டோ மீட்டர் கட்டினெல்லாம் கொஞ்சம் சரியா வரணும். ஓலா ஊபர்லாம் கொஞ்சம் தடுப்பாங்க. நல்ல மீட்டருக்கு மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி கம்மியான ரேட்டாக கொடுத்து நல்லா மீட்டர்லாம் கொடுத்து பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்.
அது வந்து எங்க வாழ்வாதாரம் பாதிக்காது. இல்லாட்டி ஒவ்வொருத்தரும் கடன் வாங்கிட்டு தூக்கு மருந்து சாவுறாங்க. அந்த நிலைமை இருக்கக்கூடாது, அது மாறணும். நல்ல ஒரு மாற்றம் வந்தா இன்னும் மக்கள் எப்படி எதிர்பார்க்காத போய் ஓட்டு குத்துனாங்களோ அது அடுத்த முறை சொன்னாலே குத்துவாங்க.